ஆசான் ஆட்சியிருக்க வேண்டும். இப்போ சொன்னார்லப்பா, அகத்தீசா, அகத்தீஸ்வரா, அகத்தீசா என்று சொன்னார் போதும். அவர் விரும்புவது அனைத்தும் கைகூடும். என்னவென்று கேட்பார். அகத்தீசா, உன் திருவடியை தினம் பூசிக்கணுப்பா, அந்த வாய்ப்பு கொடுத்தா போதும்ப்போ என்று கேட்போம். அது மட்டுமல்ல, உள்நாடு வெளிநாடு தொண்டு சேர மக்கள் அன்பர் இருக்காங்க, அவர் நீடு வாழ வேண்டும் ஆசான் கேட்பணும். ஆசானை தினம் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும், அடியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் தொடர்ந்து கேட்கணும். சரி, நான் கேட்குறேன், இல்லறத்தா இருக்குது, இல்லறத்தா என்ன சொன்னா, பட குடும்பம் நல்லபடி இருக்கணும்ப்பா, அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்க. எதை விரும்புகிறோமோ அதை அருள் செய்வார். ஆக எதை ஒரு மனிதன் விரும்பினால் இல்லறமும் சிறக்கணும், ஞானமும் சிறக்கணும். ஞானம் என்பது என்னென்னு கேட்டால், அகத்தீசா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருமல தேவா, அருணகிநாதா, உன் திருவடியை தினம் பூசிக்கணுப்பா, அதுவே ஞானம். ஏன்னா எவ்வளோ இடுக்குவாக இருக்கணும். அடி ஏன்னா போட்டு ஒரு சும்மா அங்கேயே அடையிற முருகா, சர்க்குருநாதா, அடிமையை காப்பாற்றப்பா என்று சொன்னால் போதும். மணிக்கணக்காக பூச்சின்னு அவசியம் இல்லை. இது கேட்குறதுக்கு யாரை கேட்கணும்? முருகப்பெருமானை கேட்கணும், அகத்தீசரை கேட்கணும், ராமலிங்க சாமி கேட்கணும், மாதிரி ஞானிகளை கேட்கணும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் கேட்கணும். இல்லறத்தான்னு கேட்கலாம், துறவரத்தான்னு கேட்கலாம். யாருக்கும் ஞானம் வேண்டும். ஞானம் என்பது அறிவு தான், சிறந்த அறிவு தான். ஆக ஞானத்துக்குரிய அறிவு அவங்கள இருக்குது.